ஆழி பதிப்பகம் சார்பில் தேர்தல் 2024 மேலும் மக்கள் ஆட்சி நூல் வெளியீடு விழா சென்னை தியாகராயர் நகரில் உள்ள மாநகராட்சி அரங்கில் நடைபெற்றது. இதில் இளைஞர் நாள் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தொடர்ந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புத்தகத்தை வெளியிட அரசியல் செயற்பாட்டாளர் தீஸ்தா செதல்வாட் முதல் பிரதியை பெற்றுக் கொண்டார். நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷபாஸ், பத்திரிகையாளர்கள் ஜென்ராம், விஜயசங்கர் ராமச்சந்திரன் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இந்த புத்தகத்தை வெளியிடுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி மற்றும் பெருமை அடைகிறேன் என்றும், புதுமை பெண் திட்டம், காலை உணவு திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, இதற்கு மக்களிடையே மிகுந்த வரவேற்பு உள்ளது என்றும் கூறினார். இன்றைக்கு இந்தியாவாக இருப்பதற்கு காரணமாக அமைந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை பல கோணங்கள்ல ஆய்வு செஞ்சு எழுதப்பட்டக்கூடிய தேர்தல் 2024 மீளும் மக்கள் ஆட்சி என்ற புத்தகத்தை இன்று உங்கள் முன்னே வெளியிடுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். தேர்தல் பிரச்சாரத்துல நான் 2 முக்கியமான விஷயங்களை உணர்ந்தேன். ஒன்னு, கழக அரசினுடைய திட்டங்களுக்கான அந்த ஆதரவு நிலை, மகளிருக்கான விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, இப்படி பல்வேறு திட்டங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு, குறிப்பா தாய்மார்களிடத்துல, மகளிரிடத்துல நம்முடைய கழக அரசிற்கும் நம்முடைய முதலமைச்சருக்கும் இருந்த மிகப்பெரிய வரவேற்பு. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய ஆழி பதிப்பகம் ஆழி செந்தில்நாதன், பாசிசத்தை வீட்டுக்கு அனுப்புவதால் தான் இந்தியாவின் வளர்ச்சி என்பதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெளிவாக உள்ளார் என்றும், பிஜேபி மற்றும் RSSஇன் அஜெண்டா என்பது இந்தியா முழுவதும் ஒரே அரசாக இருக்க வேண்டும், இதுதான் ஒரே நாடு ஒரே தேர்தலில் திட்டம் என்றும் கூறினார். இன்று தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கே ஜனநாயகத்தை மீட்பதற்கான வழிமுறையை, ஒரு வியூகத்தை எடுத்து சொன்ன பெருமை நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு உண்டு. இது நான் மிக இல்லை. அதாவது ஒரு மாநிலத்தின் நலனை அந்த மாநிலத்தின் முதல்வர் அல்லது திமுகவினுடைய தலைவர் என்றால் அந்த கட்சியின் அந்த மாநிலத்தின் நடையை பேசினால் கூட போதும், யாரும் எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் தொடர்ச்சியாக இந்தியாவினுடைய அரசியல் திசை வழியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தலைவராகவும் அவர் இருக்கிறார் என்பது மிக முக்கியமானது. இதை நான் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலிருந்தும் வந்த செய்திகள், கண்ட செய்திகள், நான் காதில் கேட்ட செய்திகளிலிருந்து உறுதியாக சொல்கிறேன். முதல்வர் அவர்களும் இந்த நூலுக்கென்று பிரத்யேகமாக எழுதி கொடுத்த அந்த சிறப்பு கட்டுரையில் சொன்னதை போல இந்தியாவுக்கே இன்று வழிகாட்டுகிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. தொடர்ந்து பேசிய விசிக சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷா நவாஸ், எங்கள் கூட்டணியை உரசி பார்க்கவும் உடைத்து பார்க்கவும் சிலர் காத்திருக்கின்றனர் என்றும், திருமாவளவனுக்கு மறைமுக அரசியல் செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லை என்றும், தேர்தல்களில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் கருத்து பரப்பியல் தளத்தில் கடுமையான வேலை செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். எங்க தலைவர் ரொம்ப கேஷுவலா ஒரு செய்தியாளர் சந்திப்புல மது ஒழிப்பு மாநாடு நடத்துறோம்னு அறிவிக்கிறாரு. உடனே செய்தியாளர்கள் கேட்குறாங்க, மது ஒழிப்பு மாநாடுன்னா எல்லாரும் கலந்துக்கலாமா? எல்லாரும் கலந்துக்கலாம். அதிமுக கலந்துக்கலாமா? கலந்துக்கலாம். வேண்டுமானால் வந்து பங்கேற்கலாம். இது அதிமுகவுக்கான இன்விடேஷனா? வேண்டுமானால் வந்து பங்கேற்கலாம். சொல்லப்போனால் இது அதிமுகவை கொஞ்சம் சிறுமைப்படுத்தக்கூடிய, அவ்வளோ பெரிய கட்சிக்கு நேரடியாக வந்து ஒரு இன்விடேஷன் கொடுக்காம வேண்டும்னா வந்து பங்கேறுங்க அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம்தான். நீங்க விவாதத்தை நடத்தினா கூட எப்படி நடத்திருக்கணும், அவ்வளோ பெரிய கட்சி வேணும்னா வந்து பங்கேற்கலாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கலாம். ஆனா அதிமுகவுக்கு அழைப்பு அப்படின்னு ஒரு 10 நாளாக விவாதத்தை கட்டமைத்தார்கள். I just want to say that the role played by the Honorable Chief Minister of Tamil Nadu in understanding the danger of fascist forces and stitching together the India alliance and being committed to it, despite the Dravidian movement's honorable stance on language and the culture of Tamil Nadu, is hugely, hugely admirable. It shows that you can marry the national with the regional while not losing your sense of regional identity, independence, and pride,
when you realize there's a threat that is bigger than all of us.